நம்ம அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இங்க தளபதியை வைத்து வரிசையாக ஹிட் கொடுத்த பின்பு, திடீரென பாலிவுட்டிற்கு சென்றுட்டாரு. பாலிவுட்ல பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அவர்களை வைத்து ஜவான் அப்படின்ற படத்த குடுத்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, அங்கு சாதாரணமாக வெற்றி பெறல. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட பதிவு பண்ணுச்சு. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, மீண்டுமே ஷாருக் கானுடன் தான் நம்ம அட்லி இணைய போறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான் அவர்கள் இன்னும் 2 படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு. அந்த படத்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் அட்லியுடன் திரும்ப இணைய இருக்காரு. அது ஜவான் 2வாக இருக்குமா? அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டாக அல்லு அர்ஜுனை வைத்து ஒரு படம் இயக்கப் போவதாக செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. பின்பு ஒரு சில காரணங்களால அந்த படமுமே கைவிடப்பட்டதாம். அதுக்கப்புறம் தற்போது சல்மான் கானை வைத்து ஒரு பேன் இண்டியன் படத்தை இயக்க இருக்காராம். இந்த படம் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சல்மான் கானுடன் இணைந்து நம்ம கமலஹாசன் அவர்களுமே நடிக்க இருக்காராம். சோ இந்த படம் ஒரு பேன் இண்டியன் படமாக உருவாகுது அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல இந்த படம் உருவாகுது. இந்த படத்தை நம்ம கமலஹாசனும் அந்த படத்துடைய ஹீரோவான சல்மான் கான் ஆகிய 2 பேருமே இணைந்து தயாரிக்க போவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதற்கடுத்து அட்லி இயக்கவுள்ள மற்றொரு படத்தை பற்றிய அறிவிப்புமே கிடைச்சிருக்கு. அதாவது அட்லி அவர்கள் மீண்டுமே கோலிவுட்டுக்கு விசிட் அடிக்க இருக்காராம். கோலிவுட்டுடைய டாப் நடிகர்கள் 2 பேரை வைத்து அவருடைய அடுத்த ப்ராஜெக்டை தொடங்க போறார் அப்படின்ற செய்தி வெளியாச்சு. சோ இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களும் நம்ம அஜித் அவர்களுமே நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.